ஹாய், வெல்கம் பேக் டு மேத்தாமேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிரேட் 10ல் தேர்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க வேணும்னா அந்த 2 சாப்டர்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி தேர்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் தி பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் தேர் சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கலி. ஸோ கிராஃபிக்கலி நம்மளை ஆன்சர் ஃபைன் பண்ண வச்சுருக்காங்க. கிராஃபில் தான் ஆன்சர் ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கிராஃபில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 10 students of a class 10 took part in a mathematics quiz. If the number of girls is 4 more than number of boys, find the number of boys and girls who took part in the quiz. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளாஸ் 10ல் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸ் 4 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு கேர்ள்ஸ் இஸ் 4 மோர் தென் நம்பர் ஆஃப் பாய்ஸுங்கிறதுக்கு மீனிங். நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், பாய்ஸ் தனியாக எத்தனை பேர், கேர்ள்ஸ் தனியாக எத்தனை பேருங்கிறது தான் நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணோம். இது வந்து கிராஃபில் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். நமக்கு பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ தெரியாது. ஸோ let number of girls be x. ஸோ அதே மாதிரி let number of boys be y. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க டோட்டல். அப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை என்ன எழுதிடலாம், நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் 10ன்னு போட்டலாமா. நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ டோட்டலாக 10. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எழுதிடலாமா. ஸோ இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து இப்போ செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸ் இஸ் 4 மோர் தென் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ கேர்ள்ஸ் வந்து 4 பேர் பாய்ஸை விட அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்போனா என்னது, 2 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ கொஷினில் வந்துட்டு கிவனை வச்சு தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அடுத்த கிவன் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ கொஷினில் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 4 மோர் தென் நம்பர் ஆஃப் பாய்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸை விட 4 பேர் அதிகமாக இருக்காங்க கேர்ள்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் 4. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஒய்ன்னு எடுத்தோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எழுதலாமா. நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க ஒய் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஒய்ன்னு ஆயிரும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை போய் என்ன பண்ணணும்னா கிராஃபில் போய் ப்ளாட் பண்ணோம். ப்ளாட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா. ஸோ இப்போ நான் வந்துட்டு எப்படி பாயிண்ட்ஸ் எடுத்து கிராஃபில் போய் ப்ளாட் பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி சின்ன வயசில் பார்த்தது தான், எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைம் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிது. அப்படி தானே, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எக்ஸுக்கு இல்லாட்டினா ஒய்க்கு நீங்கள் என்ன வேல்யூனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எதுக்காவது ஒன்றுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒன்றுக்கு நீங்கள் வந்துட்டு வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை டேரெக்டாக எடுத்து நம்ம கிராஃபில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பாயிண்ட் இல்லாட்டி 3 பாயிண்ட் ப்ளாட் பண்ணாலே போதும். நமக்கு லீனியர் ஈக்குவேஷன்கிறனால ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிடும். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போடுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக நான் 4ன்னு போட்டேன்னா 4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 10 மைனஸ் 4. 10 மைனஸ் 4 என்ன 6. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். நான் எக்ஸு 4ன்னு போட்டேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். அப்போ 2 எக்ஸுக்கும் ஒய்க்கும் கிடச்சிட்டா. இது வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 6ன்னு போடுறேன். அதே ஈக்குவேஷனில் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போட்டேன்னா 6 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். அப்படி தானே. அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு கிடைக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6.
ஸோ y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். எக்ஸ் நான் 6 போட்டேன்னா எனக்கு y வந்துட்டு 4 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர்ஸ்னாலும் போட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். என்ன நம்பர்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு நான் 4ம் 6ம் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன நம்பர்னாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், அப்படி தானே? ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் இதே மாதிரி போட்டிங்கன்னா இதே மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை போய் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு 2 வேல்யூஸ் இல்லாட்டினா 3 வேல்யூஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 3 ஃபைண்ட் பண்ணாலே போதும். எக்ஸு ஒய்க்கு இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ல் போய்ட்டு நான் எக்ஸுக்கு இல்லாட்டினா ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு வந்துட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒய் எனக்கு கிடைக்கும் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -4ன்னு கிடைக்கும். மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு -4ன்னு கிடைக்கும். ஸோ உங்களோட விஷயம் தான். இந்த மாதிரி என்ன நம்பர்ஸ்னாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எனக்கு பாசிட்டிவில் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடாமல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் எனக்கு கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஒய் 0 போட்டேன்னா எனக்கு எக்ஸ் வந்துட்டு 4 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் என்ன நம்பர்னாலும் போட்டுக்கலாம். ஒய் வந்துட்டு நான் 0 போட்டேன்னா எனக்கு எக்ஸ் வந்துட்டு 4 கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இதே ஈக்குவேஷனில் இன்னொரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கும் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போட்டேன்னா எனக்கு கிடைக்கும் 6 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 6. இப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2. அப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போட்டேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். 6 2. ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டு இதை போய் நம்ம கிராஃபில் போய் ப்ளாட் பண்ணி 2 ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதை போட்டோம்னா நமக்கு வந்துட்டு 2 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல என்ன கோஆர்டினேட் கிடைக்கும் அதான் நம்ம ஆன்சர். சரியா? ஸோ கிராஃப் ஷீட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது போய் கிராஃபில் போய் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. அதுக்கு நமக்கு கிடைச்ச பாயிண்ட் என்னது 4,6, அதுக்கப்புறமா 6,4 அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 6. அப்போ இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு 4,6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 4. அப்போ 6,4. எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 4. இப்போ 6,4. ஸோ இது வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு கிடச்சது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரியா? நீங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சு ஸ்கேலை வச்சு கரெக்டாக லைன் போடுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லைனு. நான் கையை வச்சு போடுறதுனால கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. இந்த ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச லைன் அது. சரியா? அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸோ அதுக்கு நமக்கு என்ன கிடைச்சது 4,0 கிடைச்சது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் 4,0. இதுதான். நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் கிராஃபில் மார்க் பண்ணுங்கள். 6,2. எக்ஸில் 6, ஒயில் வந்து 2. ஸோ இது வந்துட்டு இதுக்கு உங்கள் லைன்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா இதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி தானே? ஸோ ரெண்டுமே இப்போ கரெக்டாக ஒரு இடத்துல போய் இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் வந்துட்டு என்னது நம்மளோட ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்கேலை வச்சு கரெக்டாக போடுங்க, கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல எந்த இதில் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 7,3ல் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. நம்மளோட ஆன்சர் வந்துட்டு என்னது 7,3. ஸோ இந்த லைனுக்கு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 தான் இதோட ஈக்குவேஷன். போட்டு கரெக்டாக ஆரோ மார்க் பண்ணிடுங்க 2 சைடும். ஸோ எந்த ஈக்குவேஷனுக்கு எந்த லைன்றதையும் கரெக்டாக காமிச்சுருங்க, நோட். அதுக்கப்புறம் இதோட இன்டர்செக்டான பாயிண்ட் வந்து 7,3. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 7,3. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி இதுலேருந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறேன். நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது 7,3.
ஸோ எப்போவுமே கிராஃபில் வந்துட்டு கோஆர்டினேட்ஸ் எப்படி எடுப்போம், எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் இருக்கும். அப்படி தானே நம்மளோட கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் கமா ஒய். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஒய் இருக்க இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அதாவது எக்ஸோட கோஆர்டினேட் 7, ஒய் வந்துட்டு 3. இப்போ எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன எடுத்திருந்தோம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை தான் வந்துட்டு என்னென்னு எடுத்திருந்தோம், எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்மளை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோன்னு தான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிராஃபில் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ 2 இன்டர்செக்ட் ஆகுத இடம் தான் வந்துட்டு உங்களோட ஆன்சர். கரெக்டாக ஸ்கேலை வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகும். எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். பை. ஸோ பிடிச்சி